வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த அப்பாச்சி கஃப்கா சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து உங்க கஃப்கா செட்டப்ல எஸ்எஸ்எல் செக்யூரிட்டிய இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பிராக்டிகலா பார்க்க போறோம். ஸோ நான் போன வீடியோல வந்து எஸ்எஸ்எல் செக்யூரிட்டினா என்ன? கஃப்காவ பொறுத்தவரைக்கும் எஸ்எஸ்எல் செக்யூரிட்டி எப்படி வொர்க் ஆகும்? இந்த மாரி விஷயங்கள வந்து நான் தியரிட்டிக்கலா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க யாராவது அந்த வீடியோவ பார்க்காம இருந்தீங்கன்னா, நீங்க முதல்ல அந்த வீடியோவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல் செக்யூரிட்டி வந்து கஃப்கால எப்படி வொர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பாச்சி கஃப்கால செக்யூரிட்டினா என்ன? கஃப்காவை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு என்கிரிப்ஷன், அடுத்தது அத்தன்டிகேஷன், அதுக்கு அடுத்தது அத்தரைசேஷன். ஸோ அத்தரைசேஷன்னா என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்கிரிப்ஷனையும் அத்தன்டிகேஷனையும் மட்டும் பார்க்கலாம். ஸோ என்கிரிப்ஷன்னா என்ன? ஸோ இப்போ கஃப்கால ஸ்டோர் ஆகிற டேட்டாலாம் டிஃபால்ட்டாக வந்து பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதனால ஒரு ஹேக்கர் வந்து உங்கள் கஃப்காவை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட்டாவெலாம் ஈஸியாக ரீட் பண்ணிடலாம்ல. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம இந்த டேட்டாவெல்லாம் என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதனால தான் டேட்டா என்கிரிப்டட் இன் ரெஸ்ட் அண்ட் ஆன் ஃப்ளை. அப்படின்னா கஃப்கா உள்ளே ஸ்டோர் ஆகிற டேட்டாவே நம்ம என்கிரிப்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு டேட்டாவை கஃப்காவுக்கு அனுப்புதுன்னா அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும்போதும் என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஸோ இந்த என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டிஎல்எஸ் வெர்ஷன் 1.2 அப்படிங்கிற மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அத்தன்டிகேஷன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கர் வந்து ஒரு ஜூ கீப்பருக்கு ஒரு கனெக்ஷன் ரிக்வஸ்ட் அனுப்புதுன்னு வைங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா இந்த ஜூ கீப்பர் வந்து செக் பண்ணும் நம்மளுக்கு கனெக்ஷன் ரிக்வஸ்ட் அனுப்புகிற புரோக்கர் வந்து ஒரு வேலிடான புரோக்கரா அப்படிங்குன்னு. அதே மாதிரி இந்த புரோக்கரும் நம்ம கனெக்ஷன் ரிக்வஸ்ட் அனுப்புகிற ஜூ கீப்பர் வந்து ஒரு வேலிடான ஜூ கீப்பரா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ வந்து ரெண்டு சைட்லேருந்தையும் அத்தன்டிகேஷன் நடக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேர் 2-வே எஸ்எஸ்எல் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக் மெக்கானிசம் அப்படின்னு கூட சொல்லலாம். அத்தன்டிகேஷன் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் அத்தன்டிகேஷன் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூ கீப்பருக்கும் புரோக்கருக்கும் நடுவில் இருக்கிற அத்தன்டிகேஷன், அதே மாதிரி ஒரு புரோக்கருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு நடுவில் ஒரு அத்தன்டிகேஷன் நடக்கும். அதே மாதிரி இப்போ வந்து உங்கள் கஃப்கா கிளஸ்டரில் ஒரு 3 புரோக்கர் இருந்ததுன்னா அந்த புரோக்கருக்கு நடுவில் கூட இந்த அத்தன்டிகேஷன் நடக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் அத்தன்டிகேஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எஸ்எல் செக்யூரிட்டினா என்கிரிப்ஷன் அத்தன்டிகேஷன் ரெண்டுத்தையும் ரெஃபர் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது எஸ்எஸ்எல் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 3 கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி, அடுத்தது ட்ரஸ்ட் ஸ்டோர், அடுத்தது கீ ஸ்டோர். ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸும் என்ன, அதுக்கப்புறம் இந்த 3 கான்செப்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து போன வீடியோவில் தியரிட்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து முதல்ல உங்களை அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். இந்த வீடியோவில் வந்து நான் தியரிட்டிக்கலாக வந்து திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஜூ கீப்பர் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஜூ கீப்பர் செக்யூரிட்டினா என்னென்னா ஜூ கீப்பருக்கும் ஜூ கீப்பர் கிளைண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கிற செக்யூரிட்டி தான் ஜூ கீப்பர் செக்யூரிட்டி. ஸோ ஜூ கீப்பர் கிளைண்ட்ஸ்னால் யாருன்னா யார் யார் வந்து ஜூ கீப்பருக்கு கனெக்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஜூ கீப்பர் கிளைண்ட்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புரோக்கர்லாம் வந்து ஜூ கீப்பருக்கு கனெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ வந்து புரோக்கர் வந்து ஒரு ஜூ கீப்பர் கிளைண்ட். அதே மாதிரி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஜூ கீப்பர் கிளைண்ட்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூ கீப்பர் ஷெல் அப்படின்னா என்னென்னு நம்ம வந்து அப்பாச்சி கஃப்கா சீரிஸில் முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ ஜூ கீப்பர் ஷெல் உதாரணத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இப்போ இந்த ஜூ கீப்பரில் எந்தெந்த புரோக்கர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஜூ கீப்பர் ஷெல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து ஜூ கீப்பர் கிளைண்ட்ஸு. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜூ கீப்பர் என்சம்பிள் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது உங்ககிட்ட வந்து மோர் தென் 1 ஜூ கீப்பர் இருந்துச்சுன்னா இந்த ஒவ்வொரு ஜூ கீப்பருக்கும் நடுவில் வந்து நீங்கள் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா. ஸோ அது கூட ஜூ கீப்பர் செக்யூரிட்டி தான். ஸோ ஜூ கீப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எஸ்எல் செக்யூரிட்டி வந்து ஜூ கீப்பர் வெர்ஷன் 3.5 இருந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது. ஏன்னா ஜூ கீப்பரில் வந்து அப்ளிகேஷன் டேட்டா வந்து நம்ம எப்பவுமே ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஜூ கீப்பரில் வந்து மெட்டா டேட்டா தான் இருக்கும். அதாவது கஃப்காவை பொறுத்த வரைக்கும் கஃப்காவோட மெட்டா டேட்டா மட்டும் தான் ஜூ கீப்பரில் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த புரோக்கர் வந்து கண்ட்ரோலர், அதே மாதிரி ஒரு டாப்பிக்கு எந்த பார்ட்டிஷன் வந்து லீடர் பார்ட்டிஷன், இந்த மாதிரி மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஜூ கீப்பரில் இருக்கும். எந்த ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனும் ஜூ கீப்பரில் இருக்காது. ஆனால் கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா இந்த மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் வச்சு கூட ஒரு கஃப்கா கிளஸ்டரையே ஆப்ரேட் பண்ணாமல் பண்ண முடியும் ஒரு ஹேக்கர்னால. சரியா? ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் செக்யூரிட்டியை வந்து அதாவது எஸ்எஸ்எல் செக்யூரிட்டியை வந்து ஜூ கீப்பரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ஜூ கீப்பர் வெர்ஷன் 3.5 இருந்து தான் இந்த எஸ்எஸ்எல் சப்போர்ட் வந்து ஜூ கீப்பரில் இருக்குது. கஃப்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வெர்ஷன் கஃப்கா, அதாவது வெர்ஷன் 2.5, இந்த கஃப்கா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது ஜூ கீப்பர் வெர்ஷன் 3.5.7 கூடவே சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அடுத்தது கஃப்கா செக்யூரிட்டி இல்லாட்டி புரோக்கர் செக்யூரிட்டி. ஸோ இது என்னென்ன ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு புரோக்கருக்கும்
ஒரு கஃப்கா கிளையண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற செக்யூரிட்டி தான் வந்து ப்ரோக்கர் செக்யூரிட்டி. ஸோ கஃப்கா கிளையண்ட்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர், கன்சூமர் இவங்க தான் வந்து கஃப்கா கிளையண்ட்ஸு. அதே மாதிரி உங்கள் கஃப்கா கிளஸ்டரில் இப்போ நீங்கள் வந்து ஒரு மோர் தென் ஒன் ப்ரோக்கர் வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்கருக்கும் நடுவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற செக்யூரிட்டியும் வந்து நம்ம ப்ரோக்கர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது இந்த எஸ்எஸ்எல் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து ஒவ்வொரு செக்யூரிட்டி டைப்புக்கும், அதாவது ஜூகீப்பர் செக்யூரிட்டிக்கும் பொருந்தும், கஃப்கா செக்யூரிட்டிக்கும் பொருந்தும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு ட்ரஸ்ட் ஸ்டோரை ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கீ ஸ்டோரை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஒரு சர்டிஃபிகேட் சைனிங் ரிக்வஸ்ட்டை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணிங்களா, இந்த சர்டிஃபிகேட்டை வந்து இந்த சிஏ வச்சு சைன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த சைன் பண்ண சர்டிஃபிகேட்டையும் சிஏவையும் இந்த தேர்ட் ஸ்டெப்பில் க்ரியேட் பண்ண கீ ஸ்டோர் உள்ள இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 2வது ஸ்டெப்லேருந்து 6வது ஸ்டெப், இந்த 5 ஸ்டெப்பையும் ஒவ்வொரு நோடுக்கும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். உதாரணத்துக்கு ஜூகீப்பர் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜூகீப்பருக்கும் ஒரு ப்ரோக்கருக்கும் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 5 ஸ்டெப்பையுமே இந்த ப்ரோக்கருக்கும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், உங்களோட ஜூகீப்பருக்கும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிங்கிறது வந்து ஒரு குளோபல் ஸ்டெப் தான். ஸோ அது வந்து காமன் ஸ்டெப்பு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம ஜூகீப்பர் செக்யூரிட்டி வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய சிஸ்டமில் வந்து ஒரு 3 நோட் கஃப்கா கிளஸ்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜூகீப்பர் அப்புறம் 3 ப்ரோக்கர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. சரியா? ஸோ முதல்ல வந்து இந்த கஃப்கா கிளஸ்டரை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். கஃப்கா சர்வர் ஸ்டாப் .sh. ஸோ இப்போ என்னோடய ப்ரோக்கர் எல்லாமே 1 by 1 வந்து ஸ்டாப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஜூகீப்பரையும் நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஜூகீப்பர் சர்வர் ஸ்டாப் .sh. சரியா? ஸோ எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக வந்து முதல்ல ஒரு ப்ரீகாஷன் மெஷரை வந்து பண்ணணும். இது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூகீப்பரில் வந்து எஸ்எஸ்எல் செக்யூரிட்டியை வந்து ரீசெண்டாக தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இன்னும் வந்து சில சிஸ்டம்ஸில் வந்து சில இஷ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதாவது ஜூகீப்பரில் வந்து செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு JCE, அதாவது ஜாவா கிரிப்டோகிராஃபி என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டமில் வந்து நான் ஜாவா 8 ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால JCE ஃபார் ஜாவா 8. சரியா? போட்டோடனே ஸோ இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ ஜாவா கிரிப்டோகிராஃபி என்கிரிப்ஷன் சொல்லிட்டேன். ஜாவா கிரிப்டோகிராஃபி எக்ஸ்டென்ஷன். ஜாவா கிரிப்டோகிராஃபி எக்ஸ்டென்ஷன்னா என்னென்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்கிரிப்ஷன், அத்தன்டிகேஷன், இந்த மாதிரி கிரிப்டோகிராஃபிக் செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து இந்த ஜாவா கிரிப்டோகிராஃபி எக்ஸ்டென்ஷன். சரியா? ஸோ வந்து நான் இதை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வரும். இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து 2 ஜார் ஃபைல் வரும். லோக்கல் பாலிசி ஜார், US எக்ஸ்போர்ட் பாலிசி ஜார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2 ஜார் ஃபைல்ஸையும் உங்கள் சிஸ்டமில் எந்த பாத்தில் வந்து நீங்கள் ஜாவா ரன் பண்ணுறீங்களோ அந்த பாத்தில் இருக்கிற செக்யூரிட்டி ஃபோல்டரில் போயிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டம் வந்து மேக் சிஸ்டமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ லைப்ரரி இருக்குல்ல, ஸோ இது உள்ள தான் வந்து ஜாவா ரன் ஆகிற பாத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ CD லைப்ரரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா CD ஜாவா. ஸோ இதில் ஜாவா வர்ச்சுவல் மிஷின்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தது நான் வந்து ஜாவா வந்து JDK மூலமாக ரன் பண்ணுறேன். ஸோ JDK. அதுக்கு அடுத்தது கண்டென்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது ஹோம். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா JRE. சரியா? ஸோ JRE உள்ளே போயிட்டிங்கன்னா லைப். ஸோ இதில் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரியா? ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபோல்டர் உள்ள நான் இந்த 2 ஃபைலையும் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன். லோக்கல் பாலிசி ஜார் அப்புறம் US எக்ஸ்போர்ட் பாலிசி ஜார். ஸோ இந்த 2 ஜார் ஃபைல் நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜூகீப்பர் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஸோ இப்போ நான் மறுபடியும் என்னோட கஃப்கா கிளஸ்டர் வந்து டவுன் ஆகிடுச்சா இல்லைன்னு ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸும் ரன் ஆகலை. ஸோ வந்து கஃப்கா கிளஸ்டர் வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த செக்யூரிட்டிஸை வந்து இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜூகீப்பர் செக்யூரிட்டி. ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த 6 ப்ராசஸும் வந்து இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ராசஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். அந்த ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வந்து SSL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதே பாத்தில் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இது ஜஸ்ட் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் இதை பண்ணுறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபிக்ஸ் த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி, அதாவது சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜூகீப்பர் செக்யூரிட்டிக்கு. சரியா? ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே எழுதி வச்சிருக்கேன். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் டைப் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். அதாவது ஓப்பன் எஸ்எஸ்எல். ஸோ ஓப்பன் எஸ்எஸ்எல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிரிப்டோகிராஃபிக் லைப்ரரி. எஸ்எஸ்எல் டெக்னிக் வந்து இந்த கிரிப்டோகிராஃபிக் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஓப்பன் எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணி ரிக்வஸ்ட் நியூ சர்டிஃபிகேட். ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ண சர்டிஃபிகேட்டோட டைப் வந்து H509. சரியா? ஸோ அவுட்புட் என்ன வரும்னா, ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ பேர்ஸ். ஸோ இந்த சிஏ கீங்கிறது ப்ரைவேட் கீ, இந்த சிஏ சர்ட்டுங்கிறது பப்ளிக் கீ. அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியோட வேல்யூ வந்து 3650. சரியா? ஸோ ஒரு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க, பாஸ் ஃப்ரேஸ். ஸோ அப்புறம் சில கொஷின்ஸ்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் ப்ராசஸ் வந்து கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்கனைசேஷன் நேம் வந்து நான் டேட்டா இன்ஜினியரிங் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஆர்கனைசேஷன் யூனிட் வந்து டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் காமன் நேம்னு ஒன்று கேட்குது. சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிக்கு வந்து காமன் நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் இங்கே வந்து சிஏ சர்ட் அப்படின்னு சொல்லிட்டே கொடுக்குறேன். சரியா? அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி, அதாவது ஒரு ப்ரைவேட் கீ அப்புறம் ஒரு பப்ளிக் கீ, இந்த கீ பேர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா, ட்ரஸ்ட் ஸ்டோர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஜூ கீப்பர் செக்யூரிட்டியை வந்து நம்ம இப்போ எந்தெந்த காம்போனண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னா, ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு ஜூ கீப்பரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அடுத்தது ஜூ கீப்பர் கிளைண்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஜூ கீப்பர் செக்யூரிட்டியை ஜூ கீப்பருக்கு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூ கீப்பர் ஷெல் அந்த அப்ளிகேஷனுக்கு பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்கர் அப்ளிகேஷன்ஸுக்கு பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜூ கீப்பருக்கு பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட் ஸ்டோரை கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ ட்ரஸ்ட் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறதுக்கு கீ டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூட்டிலிட்டி யூஸ் பண்ணணும். இது வந்து ஜாவா யூட்டிலிட்டி, அதாவது இந்த சர்டிஃபிகேட்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஜாவாவோட யூட்டிலிட்டி வந்து கீ டூல். ஸோ இந்த கீ டூல் யூஸ் பண்ணி ட்ரஸ்ட் ஸ்டோர் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் வந்து நம்ம கீ ஸ்டோர் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம். ஸோ ட்ரஸ்ட் ஸ்டோர் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அப்புறம் வந்து நான் கிரியேட் பண்ணுற சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அதாவது நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த சிஏ சர்டிஃபிகேட்டை வந்து இந்த ட்ரஸ்ட் ஸ்டோர் உள்ள நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட், ஏன்னா ட்ரஸ்ட் ஸ்டோரில் வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுற இந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு அலியாஸ் நேம் கொடுக்குறேன், சிஏ சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ பாஸ்வேர்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரஸ்ட் திஸ் சர்டிஃபிகேட், அதாவது இந்த சர்டிஃபிகேட்டை அதாவது நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த சிஏ சர்டிஃபிகேட்டை வந்து இந்த ட்ரஸ்ட் ஸ்டோரில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்குது. நம்ம எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஸ்டோர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீ ஸ்டோரை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ கீ ஸ்டோர் கிரியேட் பண்ணுறதுக்கும் அதே கீ டூல் யூட்டிலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீ ஸ்டோர் ஃபைல் ஜூ கீப்பருக்கு கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீ ஸ்டோருக்கு வந்து ஒரு அலியாஸ் நேம் ஜூ கீப்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் அதோட வேலிடிட்டி மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கீயை ஜென்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு எஸ்ஏஎன், அதாவது சப்ஜெக்ட் ஆல்டர்னேட்டிவ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்எஸ் நேம் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து எல்லாமே லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணுறதுனால நம்மளோட டிஎன்எஸ் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒருவேளை உங்கள் ஜூ கீப்பரை வந்து ஒரு செப்பரேட் மிஷினில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அந்த மிஷினோட டிஎன்எஸ் நேம் வந்து இங்கே கொடுங்க. ஸோ கீ ஸ்டோர் பாஸ்வேர்டு இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து கீ ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குல்ல, அதாவது இது வந்து சிஎன் நேம், காமன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீ ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் இந்த நேம் வந்து நீங்கள் எஸ்ஏஎனில் எந்த நேம் தரீங்களோ அதே நேமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் எதுவுமே கண்டிப்பாக வராது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஆர்கனைசேஷன் யூனிட் வந்து டேட்டா இன்ஜினியரிங், ஆர்கனைசேஷன் வந்து டேட்டா இன்ஜினியரிங் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இதுதான் உங்களோட சர்டிஃபிகேட்டு, கீ ஸ்டோர் சர்டிஃபிகேட், ஐ மீன் கீ ஸ்டோரு. ஸோ இந்த கீ ஸ்டோரை வந்து நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று கேட்குது. ஏற்கனவே நீங்கள் கீ ஸ்டோர் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ அதே மாதிரி கீ பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும்.
ஜூ கீப்பர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் கீ ஸ்டோர் பாஸ்வேர்டும் கீ பாஸ்வேர்டும் நீங்கள் சேமாக தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சேமாக கொடுக்கலனா இங்கே வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் காட்டாது. அதாவது நீங்கள் கீ ஸ்டோர் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் காட்டாது. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜூ கீப்பரை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீ ஸ்டோருக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு கீ பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஜூ கீப்பரோட கீ ஸ்டோர் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு கிரியேட் சர்டிஃபிகேட் சைனிங் ரிக்வஸ்ட், அதாவது ஒரு சைனிங் ரிக்வஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி கீ டூல் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ரிக்வஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஃபைல் வந்து CA request ஜூ கீப்பர். சரியா? ஸோ நீங்கள் உங்களோட கீ ஸ்டோர் ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணீங்கல்ல, அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து CA request ஜூ கீப்பர் இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த கிரியேட் பண்ண சர்டிஃபிகேட்டை வந்து உங்களோட சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி சைன் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஓப்பன் SSL யூட்டிலிட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி இந்த பப்ளிக் ப்ரைவேட் கீ பேரை யூஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் ரிக்வஸ்ட்டை சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க. சைன் பண்ண அவுட்புட் சர்டிஃபிகேட் வந்து CA signed ஜூ கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணுறோம். சரியா? இதோட வேலிடிட்டி வந்து 3650 days. ஓகேவா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபேஸ் ப்ரைஸ் என்டர் பண்ணீங்கல்ல, அதை வந்து இங்கே கொடுக்கணும் நீங்கள். அடுத்தது நீங்கள் சர்டிஃபிகேட் சைன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா CA signed ஜூ கீப்பர் அப்படின்னு வந்துருச்சா? அதே மாதிரி இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும், CA-cert.srl அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு இன்டர்மீடியட் ஃபைல் தான். ஸோ இந்த ஃபைல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணோன்னா இப்போது இந்த சைன் பண்ண சர்டிஃபிகேட்டையும் அதுக்கப்புறம் வந்து இந்த CAவையும் நம்மளோட கீ ஸ்டோரில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட CAவை வந்து நம்மளோட கீ ஸ்டோரில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜூ கீப்பர் கீ ஸ்டோரில் வந்து இந்த CA வச்சு தானே சைன் பண்ணணும், அதனால் இந்த CAவை வந்து இது உள்ள இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ உங்களோட கீ ஸ்டோர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். அடுத்தது அந்த சைன்டு சர்டிஃபிகேட்டையும் இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட கீ ஸ்டோரில் நீங்கள் சைன் பண்ணி ஜென்ரேட் பண்ணீங்களே அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட கீ ஸ்டோர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஜூ கீப்பருக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணியாச்சு, எல்லா ஸ்டெப்ஸையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜூ கீப்பரை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் அந்த ரிக்வஸ்ட் வந்து சைன் பண்ண சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இந்த இன்டர்மீடியட் சர்டிஃபிகேட், இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. சரியா? உங்களுக்கு வந்து ஜூ கீப்பர் ட்ரஸ்ட் ஸ்டோர் கிரியேட் தேவைப்படும். ஏன்னா அந்த ட்ரஸ்ட் ஸ்டோரில் தான் உங்களோட சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் கீ ஸ்டோர் வந்து தேவைப்படும். இந்த கீ ஸ்டோர் தான் உங்களோட மிஷினோட ஐடென்டிட்டி, அதாவது ஜூ கீப்பர் எந்த மிஷினில் ரன் ஆகுதோ அந்த மிஷினோட ஐடென்டிட்டி. ஸோ இந்த கீ ஸ்டோரில் வந்து இந்த சைன்டு சர்டிஃபிகேட் இம்போர்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டை யார் சைன் பண்ணாலோ, அதாவது இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி தானே இந்த சர்டிஃபிகேட் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியும் இந்த கீ ஸ்டோரில் வந்து இம்போர்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ஏற்கனவே பண்ண அந்த ஜூ கீப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஜூ கீப்பர் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ஏற்கனவே நம்ம அப்பாச்சி கஃப்கா சீரிஸில் வந்து கஃப்காவை வந்து எப்படி உங்கள் லோக்கல் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் ஏன் செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி நம்மளோட ஜூ கீப்பர் வந்து 2181 போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஜூ கீப்பர் வந்து ஒரு செக்யூர் ஜூ கீப்பர், கரெக்டாக? ஸோ அதனால் ஒரு செக்யூர் போர்ட்டில் ரன் பண்ண போகிறோம். செக்யூர் கிளையண்ட் போர்ட் இஸ் ஈக்குவல் டு 2182. சரியா? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், அதான் வந்து இப்போ நம்ம 2182ல் வந்து செக்யூராக ஜூ கீப்பர் ரன் பண்ண போகிறோம்ல, 2181 எடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்னென்னா இப்போது இந்த ஜூ கீப்பர் செக்யூரிட்டியை வந்து சில அப்ளிகேஷன்ஸ், அதாவது ப்ரோக்கரோ இல்லை ஜூ கீப்பர் ஷெல்லோ, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ஜூ கீப்பர் வந்து செக்யூராக ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அதில் வந்து கனெக்ட் பண்ணலாம் SSL மூலமாக. பட் இப்போ வேறு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஃப்கா டாபிக்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த கஃப்கா டாபிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட கஃப்கா கிளஸ்டரில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த அப்ளிகேஷன் கஃப்கா டாபிக்ஸ் அப்ளிகேஷன் வந்து இன்னும் இந்த செக்யூர் போர்ட்டில் கனெக்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி அதுக்கு இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல யாரும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம இன்னும் வந்து இந்த மாதிரி செக்யூர் இல்லாத கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். சரியா? அதனால் நம்ம வந்து ஜூகீப்பர் வந்து 2 போர்ட்லையும் ரன் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். அதாவது 2181 அதுக்கப்புறம் ஒரு செக்யூர் கனெக்ஷன் 2182. யா. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போகிறோம். இந்த சர்டிஃபிகேட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ப்ரொவைடர் .s509. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன் ஜாவா கிளாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். org.apache.zookeeper.server.auth s509 authentication provider. சரியா? அதாவது என்ன டைப்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் அத்தன்டிகேஷனுக்கு அனுப்புகிறோமோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஜாவா கிளாஸை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அடுத்தது சர்வர் கனெக்ஷன் ஃபேக்ட்ரி. இதுக்கு வந்து ஒரு ஜாவா கிளாஸ் தான் கொடுக்க போகிறோம். ஒரு அப்பாச்சி server.netty server connection factory. ஸோ நெட்டிங்கிறது என்னென்னா ஒரு ஜாவா கிளைண்ட் சர்வர் ஃப்ரேம்ஒர்க்கு. ஸோ இந்த ஃப்ரேம்ஒர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாவாவில் வந்து சில இந்த கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷனோட ஜாவா கிளாஸை தான் வந்து நம்ம எங்கள் சர்வர் கனெக்ஷன் ஃபேக்ட்ரி கொடுக்குறோம். ஆக்சுவலாக அந்த சி வந்து கேப்ஸில் இருக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எஸ்எஸ்எலுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ SSL டாட் ட்ரஸ்ட் ஸ்டோர் டாட் லொக்கேஷன். ஸோ நம்மளோட எல்லா ஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த லொக்கேஷனை கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ட்ரஸ்ட் ஸ்டோர் ஃபைல் வந்து ஜூகீப்பர் டாட் ட்ரஸ்ட் ஸ்டோர் SSL டாட் keystore sorry SSL dot trust store password. சரியா? அதுக்கப்புறம் கீ ஸ்டோர் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஒன்று நோட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் ஸ்டோரில் வந்து எஸ் வந்து கேப்ஸில் இருக்குல்ல. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து வெறும் ஜூகீப்பருக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். டாட் கீ அதே மாதிரி கீ ஸ்டோர் இருக்கும். zookeeper.keystore. அதுக்கப்புறம் keystore.password. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆட் பண்ணணும். என்னென்னா SSL.clientAuth need. அதாவது ஏதாவது ஒரு கிளைண்ட் இருக்காங்களா, அதாவது ப்ரோக்கரோ இல்லை ஜூகீப்பர் ஷெல்லோ, இவங்க வந்து ஜூகீப்பருக்கு கனெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களோட அத்தன்டிகேஷனையும் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் வந்து SSL.clientAuth need அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது மூலமாக நம்ம வந்து 2-way அத்தன்டிகேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சரியா? ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜூகீப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜூகீப்பர் சர்வர் ஸ்டார்ட் sh daemon zookeeper dot properties. சரியா? ஸோ அநேகமாக வந்து உங்கள் ஜூகீப்பர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஜூகீப்பர் செக்யூரிட்டியில் வந்து இந்த 2வதுலேருந்து 6வது ஸ்டெப் வரைக்கும் நம்ம வந்து ஜூகீப்பரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜூகீப்பரோட கிளைண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜூகீப்பர் ஷெல் இருக்குல்ல, இந்த ஜூகீப்பர் ஷெல்லுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ இந்த ஜூகீப்பர் ஷெல்லுங்கிறது என்னென்னா உதாரணத்துக்கு உங்கள் ஜூகீப்பரில் வந்து எந்தெந்த ப்ரோக்கர் கனெக்ட் ஆகிருக்கோ அதை பார்க்குறதுக்கு வந்து ஜூகீப்பர் ஷெல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஜூகீப்பர் ஷெல்லை வந்து நீங்கள் இன்னொரு சிஸ்டம்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு வைங்களேன். அது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா உங்களோட ஜூகீப்பருக்கு கம்யூனிகேட் பண்ணும். சரியா? ஸோ அப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது இப்போ தான் நம்மளோட ஜூகீப்பர் வந்து இந்த 2182 வந்து செக்யூராக ரன் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால்
அந்த ஜூகீப்பர் ஷெல் ரன் பண்ணுற மிஷின் வந்து இந்த ஜூகீப்பருக்கு கனெக்ட் பண்ணும்போது அதோட எஸ்எஸ்எல் அத்தன்டிகேஷனை வந்து அது ப்ரொவைட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. சரியா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எல்லாமே நம்ம லோக்கல் ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஜூகீப்பர் ஷெல் ரன் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, ஜூகீப்பர் கிளையண்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2வது 6வது ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம அந்த ஜூகீப்பர் ஷெல்லுக்கு ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட் ஸ்டோர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜூகீப்பர் கிளையண்ட்டுக்கு ட்ரஸ்ட் ஸ்டோர் ஃபைல் ஜென்ரேட் பண்ண போகிறேன். அந்த ட்ரஸ்ட் ஸ்டோரில் வந்து அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே ஜூகீப்பருக்கு பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ அந்த ட்ரஸ்ட் ஸ்டோரில் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ அடுத்தது வந்து கீ ஸ்டோர். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஜூகீப்பர் கிளையண்ட்டுக்கு ஒரு கீ ஸ்டோர் ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ டிஎன்எஸ் நேம், அதாவது இந்த சப்ஜெக்ட் ஆல்டர்னேட்டிவ் நேமில் வந்து டிஎன்எஸ் நேம் வந்து நான் லோக்கல் ஹோஸ்ட் தான் தரேன். ஏன்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் எல்லாத்தையும் ரன் பண்ணுறோம். ஸோ கீ ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம், அதாவது இந்த காமன் நேம் வந்து எப்பவுமே நம்ம வந்து சப்ஜெக்ட் ஆல்டர்னேட்டிவ் நேமில் என்ன கொடுத்தோமோ அதே தான் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி கீ பாஸ்வேர்ட் கேட்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூகீப்பர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ட்ரஸ்ட் ஸ்டோர் கீ ஸ்டோர் ப்ராசஸ் வந்து நீங்கள் எந்த காம்போனண்ட்டில் ஜென்ரேட் பண்ணாலும், ஜூகீப்பருக்கு ஜென்ரேட் பண்ணாலும் சரி, ஜூகீப்பர் ஷெல்லுக்கு ஜென்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை ப்ரோக்கருக்கு ஜென்ரேட் பண்ணாலும் சரி, கீ ஸ்டோர் பாஸ்வேர்டும் கீ பாஸ்வேர்டும் எப்போவுமே சேமாக தான் இருக்கணும். சரியா? நான் ஏற்கனவே சொல்லிக்கலான்னு தெரில. இது ஏன்னா ஜூகீப்பர் செக்யூரிட்டி வந்து இன்னும் வந்து இந்த கீ ஸ்டோர் பாஸ்வேர்டும் கீ பாஸ்வேர்டும் ஒரே பாஸ்வேர்டு மாதிரி இருக்கிற மாதிரி அது வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணல. சரியா? அதனால தான் நான் வந்து அதாவது டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால தான் நான் வந்து கீ பாஸ்வேர்டுக்கும் கீ ஸ்டோர் பாஸ்வேர்டும் ஒரே பாஸ்வேர்டு கொடுக்குறேன். சரியா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்டிஃபிகேட் சைனிங் ரிக்வெஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ உங்களோட கீ ஸ்டோர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது இந்த சர்டிஃபிகேட்டை வந்து சைன் பண்ணுறோம் சிஏ வச்சு. ஸோ ஓப்பன் எஸ்எஸ்எல் மூலமாக இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியை வச்சுட்டு நம்ம வந்து இந்த சிஏ ரிக்வெஸ்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல போன ஸ்டெப்பில், அந்த ஃபைல் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம சைன் பண்ணி அந்த சைன்டு சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணுறோம் அவுட்புட்டாக. ஸோ கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட இந்த ஜென்ரேட் பண்ண இந்த சைன்டு இந்த இப்போ நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்கல்ல இந்த சிஏ சைன்டு ஜூகீப்பர் கிளையண்ட், ஸோ இந்த ஃபைலையும் இதை சைன் பண்ண இந்த சிஏவையும் உங்களோட ஜூகீப்பர் கிளையண்ட்டோட கீ ஸ்டோரில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி வந்து என்னோட கீ ஸ்டோர் ஜூகீப்பர் கிளையண்ட் கீ ஸ்டோரில் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இந்த சைன்டு சர்டிஃபிகேட்டை வந்து ஜூகீப்பர் கிளையண்ட்டோட கீ ஸ்டோரில் இம்போர்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ நம்ம 6 ஸ்டெப்பும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ஜூகீப்பர் கிளையண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண இந்த ஜூகீப்பர் கிளையண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஜூகீப்பர் டாட் கிளையண்ட் கனெக்ஷன் சாக்கெட். ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஒரு நெட்டி ஜாவா கிளாஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ org டாட் apache டாட் zookeeper டாட் கிளையண்ட் கனெக்ஷன் சாக்கெட் நெட்டி.
அடுத்தது zookeeper.ssl.client.enable is equal to true. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா, நம்ம வந்து அதாவது இந்த கிளைண்ட் வந்து ஜூகீப்பர் கிட்ட கனெக்ட் பண்ணும்போது அதோட எஸ்எஸ்எல் என்கிரிப்ட் பண்ணி இந்த கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ இந்த ஜூகீப்பர் ஷெல் வந்து ஜூகீப்பர் கூட கனெக்ட் பண்ணும்போது அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே எஸ்எஸ்எல் மூலமாக என்கிரிப்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த எஸ்எஸ்எல் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ zookeeper.ssl.truststore.location. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த எஸ்எஸ்எல் ட்ரஸ்ட் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்லாம் ஸ்மால் கேஸில் தான் இருக்குது. பட் நம்ம ஜூகீப்பர் ப்ராப்பர்ட்டிஸில் செட் பண்ணும்போது இந்த எஸ்லாம் வந்து இங்கே கேப்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஜூகீப்பருக்கு வந்து நம்ம இந்த எஸ்எஸ்எல் போடும்போது ஜஸ்ட் SSL.truststore ஸ்டார்ட் பண்ணணும், சரியா? ஆனால் இந்த கிளைண்ட்ஸில் நம்ம போடும்போது zookeeper.ssl போடணும். ஏன்னா இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற செக்யூரிட்டி வந்து ஜூகீப்பர் செக்யூரிட்டி, சரியா? ஸோ அதனால் ஜூகீப்பருக்கு பண்ணும்போது இது எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸும் போட தேவையில்லை. பட் அதோட கிளைண்ட்ஸுக்கு போடும்போது ஜூகீப்பர் ப்ரிஃபிக்ஸ் போட்டு நம்ம பண்ணணும், சரியா? ஸோ பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த பாஸ்வேர்ட். ஸோ அதே மாதிரி zookeeper client truststore, அதுக்கப்புறம் truststore பாஸ்வேர்ட், அப்புறம் zookeeper SSL keystore. ஸோ zookeeper client.keystore.jks. அதுக்கு அடுத்தது zookeeper SSL keystore பாஸ்வேர்ட். அடுத்தது zookeeper.ssl.protocol. ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டினா, இந்த கிளைண்ட் வந்து ஜூகீப்பர் கூட கனெக்ட் பண்ணும்போது எஸ்எஸ்எல் எனேபிள் பண்ணியிருக்கோம்ல. ஸோ என்ன எஸ்எஸ்எல் மெக்கானிசம் யூஸ் பண்ணணுமோ அந்த மெக்கானிசம் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம், TLS வெர்ஷன் 1.2. ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கும், சரியா? அதாவது நம்ம வந்து இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் ஜூகீப்பர் கிளைண்ட்ஸுக்கும் ஜூகீப்பருக்கும் நடக்கிற கம்யூனிகேஷன் எல்லாமே நம்ம எஸ்எஸ்எல் மூலமாக என்கிரிப்ட் பண்ணுறோம். நம்ம என்ன எஸ்எஸ்எல் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா TLS வெர்ஷன் 1.2, சரியா? ஸோ இப்போ நம்மளோட ப்ராப்பர்ட்டி செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஜூகீப்பர் ஷெல் அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா zookeeper shell.sh. ஸோ ஜூகீப்பர் எதில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு, போர்ட்டு 2182, ஓகேவா? ஸோ முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதாவது ஜூகீப்பர் வந்து 2181 ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த ஷெல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்படியே இதோட நிறுத்திட்டு என்டர் பண்ணிட்டாலே அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். பட் இப்போ வந்து நம்மளோட ஜூகீப்பர் வந்து செக்யூர்டாக ரன் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலை வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு zookeeper TLS config file, இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல் நேம் வந்து இன்புட்டாக தரணும். ஸோ zookeeper client.properties. ஓகே, ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ரோக்கர் ரன் ஆகணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த கமாண்டை வந்து நீங்கள் அடிக்கணும், ls brokers IDs, சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது எம்டியாக வருது, ஏன்னா எந்த ப்ரோக்கரும் இன்னும் வந்து ரன் ஆகலை, கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜூகீப்பர் செக்யூரிட்டியை வந்து ஃபஸ்ட்டு ஜூகீப்பரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜூகீப்பர் கிளைண்ட், அதாவது ஜூகீப்பர் ஷெல்லுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ அடுத்த ஜூகீப்பர் கிளைண்ட், அதாவது ப்ரோக்கருக்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து 3 ப்ரோக்கர் வந்து செட் பண்ண போகிறோம் நம்ம கப்கா கிளஸ்டரில். ஸோ அந்த ப்ரோக்கரோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா server 01, server 0 ப்ராப்பர்ட்டிஸ், server 1 ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் server 2 ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது 3 ப்ரோக்கர், சரியா? ஸோ வந்து இப்போ நம்ம எல்லா ப்ரோக்கருக்குமே இதே ஸ்டெப்ஸை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஸ்டெப்ஸ் 2 to 6, சரியா? அது சேம் சர்வீட் அத்தாரிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த 2வதுலேருந்து 6வது ஸ்டெப் வரைக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்கர் 0க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ server 0ங்கிறது ப்ரோக்கர் 0, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரஸ்டோர் ஃபைல் வந்து இந்த ப்ரோக்கர் 0க்கு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
வந்து அந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி வந்து உங்களோட ப்ரோக்கரோட ட்ரஸ்ட் ஸ்டோரில் வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஜூகீப்பருக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டெப்பும் அதே மாதிரி நம்ம ஜூகீப்பர் ஷெல்லுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம இப்போ ப்ரோக்கர் ஜீரோக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஸோ இந்த ப்ரோக்கருக்கு கீ ஸ்டோர் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதோட சப்ஜெக்ட் ஆல்டர்னேட்டிவ் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான் தரேன், ஏன்னா எல்லாமே நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் பண்ணுறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், அதாவது காமன் நேம். கீ ஸ்டோர்னால நம்ம வந்து டிஎன்எஸோட நேமே கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி கீ பாஸ்வேர்டு கேட்குது. இது வந்து ஜூகீப்பர் செக்யூரிட்டிக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால கீ ஸ்டோர் பாஸ்வேர்டும் கீ பாஸ்வேர்டும் சேமாக தான் இருக்கணும். ஸோ உங்களோட ப்ரோக்கர் ஜீரோ ட்ரஸ்ட் ஸ்டோர், ப்ரோக்கர் ஜீரோ கீ ஸ்டோர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு சர்டிஃபிகேட் ரிக்வஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ப்ரோக்கர் ஜீரோ கீ ஸ்டோரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ரிக்வஸ்ட் வந்து இந்த ப்ரோக்கருக்காக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா சிஏ ரிக்வஸ்ட் ப்ரோக்கர் ஜீரோ கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது உங்களோட சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் ரிக்வஸ்ட் ப்ரோக்கர் ஜீரோவை வந்து நீங்கள் சைன் பண்ணுறீங்க. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் ரிக்வஸ்ட் ப்ரோக்கர் ஜீரோ இருக்குல்ல, அதை வந்து இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி அந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ பேர் யூஸ் பண்ணி அந்த உங்களோட அவுட்புட் ஃபைல், அதாவது இந்த சைன்டு ப்ரோக்கர் ஜீரோ இந்த ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஸோ சிஏ சைன்டு ப்ரோக்கர் ஜீரோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கீ ஸ்டோர் உள்ள வந்து இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியை வந்து ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அடுத்தது உங்களோட கீ ஸ்டோரில் வந்து இந்த சைன்டு சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை இம்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ சிஏ சைன்டு ப்ரோக்கர் ஜீரோ இதை இம்போர்ட் பண்ணுறீங்க. சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்கருக்கு தேவையான உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க, அதாவது ஃபைல்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்வர் ஜீரோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இதில் போயிட்டு சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ஜூகீப்பர் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஏற்கனவே வந்து 2181 வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருந்தோம் ஜூகீப்பர். இப்போ வந்து 2182 தானே ஜூகீப்பர் வந்து செக்யூர் ரன் ஆகிட்டு இருக்கு. 2182 வந்து போட போகிறோம். சரியா? ஸோ அதுக்கடுத்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஜூகீப்பர் கிளைண்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம செட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் தான். இந்த ஜூகீப்பர் கிளைண்ட் கனெக்ஷன் சாக்கெட்டு, SSL client டாட் எனேபிள், அப்புறம் SSL ப்ரோட்டோகால். ஸோ எல்லாமே நான் வந்து கடைசியில் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? அடுத்தது அதே மாதிரி இந்த ட்ரஸ்ட் ஒரு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஜூகீப்பர் டாட் SSLன்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஜூகீப்பர் கிளைண்ட் ப்ரோக்கர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரஸ்ட் ஒரு இந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் நான் எல்லாத்துக்குமே ஒரே பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன் என்னோட கன்வீனியன்ஸுக்காக. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும். அது என்ன ப்ராப்பர்ட்டினா ஜூகீப்பர் டாட் செட் டாட் ACL இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இப்போ வந்து உங்கள் ஜூகீப்பரில் வந்து சில மெட்டா டேட்டாலாம் வந்து ஸ்டோர் ஆகும்ல. ஸோ இந்த மெட்டா டேட்டாவெல்லாம் வந்து எழுதுறதுக்கு வந்து இந்த ப்ரோக்கர் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம செட் பண்ணுறோம். நீங்கள் ஒருவேளை இது வந்து எல்லா ப்ரோக்கர்லையும் நீங்கள் செட் பண்ணணும். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒருவேளை செட் பண்ணலன்னா உங்கள் ஜூகீப்பரில் இருக்கிற மெட்டா டேட்டாவை யார் வேணாலும் அதாவது என்ன சொல்கிறது அத்தரைசேஷன் இல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிடலாம். சரியா? அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிவிட்டு இது மூலமாக நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஜூகீப்பரில் இருக்கிற மெட்டா டேட்டாவை இந்த ப்ரோக்கர் மட்டும்தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அது எப்படி ஜூகீப்பருக்கு தெரியும்னா நம்ம வந்து இந்த கீ ஸ்டோர் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஜூகீப்பர் கிட்ட கனெக்ட் பண்ணும்போது கொடுக்குறோம்ல. ஸோ அது மூலமாக அந்த ஜூகீப்பருக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மெட்டா டேட்டாவை வந்து ஒரு வேலிடான ப்ரோக்கர் தான் வந்து ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம செட் பண்ணுறோம்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ப்ரோக்கரை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நான் இதில் இந்த டெர்மினலில் வந்து ஜூக்கிபர் ஷெல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் தனியாக இன்னொரு டெர்மினல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணோன்னா கஃப்கா சர்வர் ஸ்டார்ட் search daemon .properties. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜூக்கிபர் ஷெல்லில் போய்ட்டு நம்ம செக் பண்ணலாம் இந்த ப்ரோக்கர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர் 0 வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஜூக்கிபருக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ நம்ம வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த SSL மெத்தட் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ரோக்கர் 0 கனெக்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே, அதாவது இந்த 5 ஸ்டெப்பும் அதுக்கு அடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ப்ரோக்கர் 1 and 2, அதாவது இந்த சர்வர் 1 and 2 இதுக்கும் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ப்ரோக்கர் 1 and 2க்கும் நான் வந்து ரிப்பீட் பண்ணிட்டேன். சர்வர் 1 ப்ராப்பர்ட்டிஸும் நான் செட் பண்ணியாச்சு, சர்வர் 2 ப்ராப்பர்ட்டிஸும் நான் செட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ எல்லாம் கீ ஸ்டோர், ட்ரஸ்ட் ஸ்டோர், இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டல, ஏன்னா ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டல. ஸோ மற்றபடி நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா ப்ரோக்கரையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோக்கர் 0 ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரோக்கர் 1 அதே மாதிரி ப்ரோக்கர் 2. ஸோ இப்போ நம்ம எல்லா ப்ரோக்கரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜூக்கிபர் ஷெல்லில் போய் ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கஃப்காவில் வந்து இப்போது ஜூக்கிபருக்கு வந்து 3 ப்ரோக்கர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இது மூலமாக நம்ம இப்போ வந்து ஜூக்கிபர் செக்யூரிட்டியை வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நான் மென்ஷன் பண்ணியிருந்த இந்த 6 ஸ்டெப்பும், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது மீதி இந்த 5 ஸ்டெப்பையும் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜூக்கிபரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 3 ப்ரோக்கரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அப்புறம் ஜூக்கிபர் ஷெல்லுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். சரியா? ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த SSL ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இது வந்து நம்ம ஜூக்கிபர் செக்யூரிட்டிக்கு பண்ணுறதுனால ஜூக்கிபரில் வந்து போடும்போது நம்ம எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸும் இல்லாமல் SSL அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி போடணும். பட் ஜூக்கிபர் கிளைண்ட்ஸ், அதாவது ப்ரோக்கருக்கோ இல்லாட்டி ஜூக்கிபர் ஷெல்லுக்கோ நம்ம போடும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஜூக்கிபர்னு சொல்லி அந்த ப்ரிஃபிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூக்கிபர் உள்ளே போடும்போது நான் இந்த ட்ரஸ்ட் ஸ்டோர், கீ ஸ்டோருக்குலாம் வந்து இந்த S வந்து கேப்ஸில் இருக்குது. ஆனால் இந்த ப்ரோக்கருக்கோ இல்லை ஜூக்கிபர் கிளைண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம போடும்போது இந்த கீ ஸ்டோருக்கும் ட்ரஸ்ட் ஸ்டோருக்கும் இந்த S வந்து கேப்ஸில் இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஜூக்கிபர் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போ கஃப்கா செக்யூரிட்டி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜூக்கிபர் செக்யூரிட்டினா ஒரு ஜூக்கிபருக்கும் ஒரு கஃப்கா ப்ரோக்கருக்கும் நடுவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற செக்யூரிட்டி தான் ஜூக்கிபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு. அதே மாதிரி கஃப்கா செக்யூரிட்டினா என்னென்னா, இப்போது ஒரு ப்ரோக்கருக்கும் இன்னொரு ப்ரோக்கருக்கும் நடுவில் இருக்கிற செக்யூரிட்டி, இல்லாட்டி ஒரு ப்ரோக்கருக்கும் ஒரு ப்ரொடியூசர் இல்லாட்டி ஒரு கன்சூமர் அப்ளிகேஷன்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி தான் வந்து கஃப்கா செக்யூரிட்டி இல்லாட்டி ப்ரோக்கர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் இதே ஸ்டெப்ஸ் தான், இந்த 6 ஸ்டெப் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 5 ஸ்டெப்பையும் வந்து நம்ம எப்படி ஜூக்கிபர் செக்யூரிட்டியில் பண்ணுமோ அதே மாதிரி கஃப்கா ப்ரோக்கர்ஸ்க்கும் ப்ரொடியூசர் கன்சூமருக்கும் நம்ம பண்ண போகிறோம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஜூக்கிபர் செக்யூரிட்டியில் யூஸ் பண்ண அதே சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த ட்ரஸ்ட் ஸ்டோர், கீ ஸ்டோர் ஃபைல்ஸும் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரோக்கர்ஸுக்கு எல்லாமே ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ அதே ஃபைல்ஸை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக தான் நான் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து ரியல் டைமில் பண்ணும்போது உங்களோட செக்யூரிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கீ ஸ்டோரில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுற சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி இன்னொரு டிஃப்ரெண்ட் ஃபைலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே ஜூக்கிபர் செக்யூரிட்டிக்கும் கஃப்கா செக்யூரிட்டிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட செக்யூரிட்டியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ கஃப்கா செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஜூக்கிபருக்கு 3 ப்ரோக்கர் கனெக்ட் ஆகிருக்குல்ல, இந்த 3 ப்ரோக்கரையும் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறேன். இது ஏன் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் இந்த சர்வர் ப்ராப்பர்ட்டி ஃபைலை போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ லிசனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட்னு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களோட ப்ரோக்கருக்கு கம்யூனிகேட் பண்ணுற கிளைண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது இப்போ இன்னொரு ப்ரோக்கரோ இல்லாட்டி ஒரு ப்ரொடியூசர் கன்சியூமரோ இந்த ப்ரோக்கர் 0 கம்யூனிகேட் பண்ணும்போது எந்த ஒரு அத்தன்டிகேஷனும் ப்ரொவைட் பண்ணாது. அதே மாதிரி அதோட கம்யூனிகேஷன் டேட்டா எல்லாமே வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக இருக்கும், எதுவுமே என்கிரிப்டாக இருக்காது. ஸோ வந்து இன்னும் வந்து நம்ம ஜூக்கிபருக்கு வந்து இந்த SSL பண்ண மாதிரி இன்னும் கஃப்காக்கு வந்து நம்ம இன்னும் பண்ணல. சரியா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா ப்ரோக்கரையும் வந்து நான் வந்து 1 by 1 ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கஃப்கா சர்வர் stop.sh. சரியா?
ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து broker 0க்கு என்ன பண்ண போகிறோம்னா இப்போ லிசனர்ஸ் பிளைன் டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ வந்து பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக SSL அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். சரியா? அடுத்தது இதே மாதிரி சில SSL ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நம்ம இங்கே ஒரு கமெண்ட் லைன் போட்டுக்கலாம். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் SSL செக்யூரிட்டி பிட்வீன் zookeeper அண்ட் broker. சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் எழுத போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் SSL செக்யூரிட்டி பிட்வீன் broker அண்ட் இட்ஸ் கிளையன்ஸ். சரியா? ஸோ broker அண்ட் இட்ஸ் கிளையன்ஸ்னா இன்னொரு broker-ஆ இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ப்ரொடியூசர் கன்சியூமர் அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இதே ப்ராப்பர்ட்டி தான். ஸோ கஃப்கா செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் broker தான் பேஸ், கரெக்டாக? ஸோ அதனால் எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸும் யூஸ் பண்ண வேணாம். ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சேம் ட்ரஸ்ட் கீ ஸ்டோர் ஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த மீதி 3 ப்ராப்பர்ட்டிஸும் zookeeper ப்ரிஃபிக்ஸ் இல்லாமல். சரியா? ஓகே, இப்போ வந்து கஃப்கா செக்யூரிட்டிக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டினா SSL டாட் கீ பாஸ்வேர்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம zookeeper செக்யூரிட்டி பண்ணும்போது இந்த கீ ஸ்டோர் ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம ஒரு கீ பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். அது வந்து கீ ஸ்டோர் பாஸ்வேர்டும் சேமாக இருக்கும் அதில். சரியா? பட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி zookeeper வந்து இன்னும் அந்த கீ பாஸ்வேர்டை கீ பாஸ்வேர்டும் கீ ஸ்டோர் பாஸ்வேர்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இன்னும் அது வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கீ பாஸ்வேர்டுக்கு இங்கே கொடுக்கல. பட் நீங்கள் கஃப்கா செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கீ பாஸ்வேர்ட் கீ ஸ்டோர் பாஸ்வேர்டு ரெண்டுமே வேறு பாஸ்வேர்டு வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால நீங்கள் 2 ப்ராப்பர்ட்டியும் வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ நான் வந்து நம்மளோட கீ ஸ்டோர் ஜென்ரேட் பண்ணும்போது நான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் சேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தேன்ல. ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். பட் ஐடியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இது உங்களோட நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கீ ஸ்டோர் ஃபைல் உங்கள் கஃப்கா செக்யூரிட்டிக்கு ஒரு புது கீ ஸ்டோர் ஃபைல் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது security dot inter dot broker dot protocol is equal to SSL. சரி, அதாவது ஒரு புரோக்கரும் வந்து அவங்கக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன என்கிரிப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம SSL அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அடுத்தது SSL டாட் client டாட் auth is equal to required. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ இந்த ப்ரோக்கருக்கு கனெக்ட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்களோட அத்தன்டிகேஷனை ப்ரொவைட் பண்ணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2-way அத்தன்டிகேஷன் நடக்கும். அடுத்தது SSL டாட் ப்ரோட்டோகால். ஸோ என்ன SSL மெக்கானிசம் யூஸ் பண்ண போகிறோமோ அதை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். TLS வெர்ஷன் 1.2. ஸோ அதே மாதிரி நான் ஒரு ப்ராப்பர்ட்டி மறந்துட்டேன். இந்த லிசனர்ஸ் நீங்கள் மாற்றினீங்கல்ல, அதுக்கு கீழே அட்வர்டைஸ்ட் லிசனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுங்கள். அட்வர்டைஸ்ட் லிசனர்ஸ்னால் என்னென்னா ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து இந்த லிசனர்ஸ் மூலமாக இந்த அட்ரஸில் ப்ரோக்கரோட அட்ரஸை வந்து நம்ம இப்படி மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த அட்ரஸை கனெக்ட் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாருமே SSL மூலமாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ அட்வர்டைஸ் லிசனர்ஸ்னால் என்னென்னா இந்த அட்ரஸ் உங்களுக்கு ஒருவேளை யூஸ் பண்ண பிடிக்கலனா நீங்கள் வந்து வேறு ஒரு அட்ரஸ் இங்கே கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ அந்த அட்ரஸ் தான் வந்து எல்லா கிளைண்ட்டுக்கும் விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுத்துக்கலாம். பட் ரீசெண்டாக நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா நீங்கள் எப்போவுமே வந்து பிளைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது வெறும் லிசனர்ஸோட நிறுத்தினா சரி. அதாவது இன்கேஸ் உங்களோட லிசனர்ஸ் அட்ரஸும் அட்வர்டைஸ் லிசனர்ஸ் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிளைன் டெக்ஸ்ட் மெக்கானிசம் யூஸ் பண்ணும்போது வெறும் லிசனர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணால் ஓகே. பட் SSL யூஸ் பண்ணும்போது எப்பவுமே அட்வர்டைஸ் லிசனர்ஸும் நீங்கள் செட் பண்ணிடுங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு சில டைம் வந்து கஃப்கா லான்ச் ஆகிறதுல வந்து இஷ்யூஸ் இருக்கும். சரியா? ஸோ அட்வர்டைஸ் லிசனர்ஸ்னு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிட்டு அதே வேல்யூவை இங்கே கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டியும் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட கஃப்காவை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் எல்லா ப்ரோக்கர்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ப்ரோக்கர்ஸும் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரோக்கர், அதாவது broker 0 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
சரியா? இப்போ broker 0 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ வந்து இதே ஸ்டெப்ஸ், அதாவது நீங்கள் எப்படி இங்கே கான்ஃபிகர் பண்ணீங்களோ அதே கான்ஃபிகரேஷனை வந்து broker 1க்கும் broker 2க்கும் கூட ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி broker 1க்கும் broker 2க்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போது அடுத்த 2 brokerனையும் ஸ்டார்ட் பண்ணலாம். broker 1 அப்புறம் broker 2 ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ரோக்கருமே இப்போது லான்ச் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்எல் செக்யூரிட்டி வந்து எஸ்எஸ்எல் broker செக்யூரிட்டி வந்து நம்ம கஃப்கா ப்ரோக்கர்ஸுக்கு மதியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டாபிக் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கு வந்து ஒரு சிம்பிள் ப்ரொடியூசர் அப்புறம் ஒரு சிம்பிள் கன்சியூமர் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கு வந்து நம்ம டேட்டா வந்து சென்ட் பண்ணலாம், அதே சமயத்தில் ரீட் பண்ணலாம். சரியா? ஸோ வந்து இப்போ நம்ம கஃப்கா டாபிக்ஸ் வந்து என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கிளஸ்டரில் இருக்குன்னு செக் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் கஃப்கா டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். லிஸ்ட்டு ஜூகீப்பர். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் நம்ம அப்பாச்சி கஃப்கா சீரிஸோட 2வது வீடியோ, அதாவது எப்படி கஃப்கா வந்து உங்கள் லோக்கல் லேப்டாப்பில் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த கஃப்கா டாபிக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. லோக்கல் ஹோஸ்ட் 2181. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூகீப்பர் வந்து 2182ல் செக்யூராக ரன் ஆகிட்டுருக்கு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கஃப்கா டாபிக்ஸ் மாதிரி அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்னும் வந்து இந்த எஸ்எஸ்எல் மூலமாக ஜூகீப்பருக்கு கனெக்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வந்து ஸ்டில் நம்ம வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட் 2181ல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குல்ல ஜூகீப்பர் செக்யூரிட்டி இல்லாமல், ஸோ அங்கே தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஃப்கா கிளாஸில் வந்து எந்த டாப்பிக்குமே கிடையாது. கன்சியூமர் ஆஃப்செட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாபிக் வந்து ஒரு இன்டர்னல் டாபிக். சரியா? ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு அப்ளிகேஷன் டாபிக் கிடையாது. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டாபிக் கிரியேட் பண்ணலாம். கஃப்கா டாபிக்ஸ் எஸ்ஹெச் கிரியேட் ஜூகீப்பர் டாபிக் ஃபர்ஸ்ட், இல்லாட்டி எஸ்எஸ்எல் டாபிக் ஒன்று சொல்லலாம். எஸ்எஸ்எல் டாபிக் பார்ட்டிஷன்ஸ், 2 பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் 3 ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் தரலாம். ஸோ நம்மளோட டாபிக் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கோட மெட்டாடேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வந்து இப்போ 2 பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ பார்ட்டிஷன் 0, பார்ட்டிஷன் 1, 2 பார்ட்டிஷனுக்குமே 3 காப்பீஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த 3 காப்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காப்பியும் ஒரு ப்ரோக்கரில் இருக்குது. 0 broker, 1 broker, 2 brokerல. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிஷனும் 3 காப்பி அண்ட் ஈச் காப்பி ஒரு ப்ரோக்கரில் இருக்குது. அப்புறம் எல்லா ப்ரோக்கருமே வந்து அப் அண்ட் ரன்னிங்காக இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் இது வந்து ஐஎஸ்ஆர்ங்கிறது இன்சிங்க் ரெப்ளிகாஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்தெந்த காப்பீஸ் வந்து இந்த பார்ட்டிஷனுக்கு இந்த பார்ட்டிஷனோட எந்தெந்த காப்பீஸ் வந்து ஸ்டேபிளாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ப்ரொடியூசர் அப்புறம் ஒரு கன்சியூமர் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டாபிக் வந்து நம்ம டேட்டா எழுதலாம், அதுக்கப்புறம் வந்து டேட்டா ரீட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் ஒரு இந்த எஸ்எஸ்எல் மெத்தட் வந்து நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ரொடியூசர் கீ ஸ்டோர், ப்ரொடியூசர் ட்ரஸ்ட் ஸ்டோர், அதே மாதிரி கன்சியூமர் கீ ஸ்டோர், கன்சியூமர் ட்ரஸ்ட் ஸ்டோர். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அந்த எஸ்எஸ்எல் ப்ராசஸ் நம்ம ப்ரோக்கருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம்ல, அதே ப்ராசஸ் வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு கன்சியூமருக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ப்ரொடியூசரும் கன்சியூமரும் நம்மளோட லோக்கல் லேப்டாப்பில் தான் ரன் ஆக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டை வச்சு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ப்ரொடியூசர் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு கஃப்காவோட கன்சோல் ப்ரொடியூசர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பின் டைரக்டரி போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கஃப்கா கன்சோல் ப்ரொடியூசர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஸோ இந்த அப்ளிகேஷனை தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைலை வந்து பாஸ் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கான்ஃபிக் டைரக்டரியில் producer.properties அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைல் இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கூட ஒரு புது ப்ராப்பர்ட்டி ஃபைல் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் சர்வர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து உங்கள் ப்ரோக்கரோட அட்ரஸை கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் எல்லா ப்ரோக்கர்ஸையும் கொடுக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரோக்கர் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்கர் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரோக்கர் மூலமாக மற்ற ப்ரோக்கரை அதை ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ நான் எப்பவுமே என்னோட கன்வீனியன்ஸ்க்காக ஒரு 2 ப்ரோக்கர் கொடுப்பேன். ஏன்னா இப்போ ஒரே ஒரு ப்ரோக்கர் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த ப்ரோக்கர் வந்து டவுனாக இருந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகாது.
ஸோ 2 ப்ரோக்கர் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கர் டவுனாக இருந்தாலும் இன்னொரு ப்ரோக்கர் அப்பாக இருக்க சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அது மூலமாக இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். ஸோ வந்து நான் 2 ப்ரோக்கர் கொடுத்துட்டேன். ஸோ மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படியே விட்டுருங்க. ஸோ கடைசியாக வந்து நீங்கள் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி டாட் ப்ரோட்டோகால் SSL. அதுக்கடுத்தது நம்மளோட SSL ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ப்ரோக்கருக்கு ஆட் பண்ண அதே SSL ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டியும். ஸோ இதில் வந்து ப்ரோக்கர் 0க்கு பதில் ப்ரொடியூசர். சரியா? ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரொடியூசரை கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ ப்ரொடியூசரை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஸோ வந்து Kafka console producer.sh broker list. ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் க்ராஸ் பண்ணலாம் நம்ம. லோக்கல் ஹோஸ்ட் 9092 லோக்கல் ஹோஸ்ட் 9093. ஸோ நான் 2 ப்ரோக்கர் மட்டும் கொடுக்குறேன். அடுத்தது எந்த டாபிக், நம்மளோட டாபிக் வந்து SSL டாபிக். கரெக்டாக? அடுத்தது ஒரு ப்ராப்பர்ட்டி பாஸ் பண்ணோம், producer.config சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம இந்த producer.properties ஃபைல் இருக்குல்ல, இந்த கன்சியூமர் இந்த கான்ஃபிக் ஃபோல்டர் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். producer.properties. ஸோ ப்ரொடியூசர் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மெசேஜ் வந்து கஃப்காவுக்கு அனுப்பலாம். ஹலோ SSL, ஹவு ஆர் யூ SSL. சரியா? ஸோ இப்போ 2 மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரொடியூசர் கிரியேட் பண்ணோம்ல, இதே மாதிரி வந்து ஒரு கன்சியூமர் அப்ளிகேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி இந்த கான்ஃபிக் ஃபோல்டர் கீழே consumer.properties ஒரு ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பூட்ஸ்ட்ராப் சர்வர்ஸ் வந்து producer.propertiesல நீங்கள் எழுதின மாதிரி ஒரு 2 ப்ரோக்கர் லிஸ்ட்டாவது கொடுத்துங்க. அப்புறம் குரூப் ஐடி வந்து உங்களோட கன்சியூமர் குரூப்பு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, SSL கன்சியூமர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஐடி வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது சில ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ணணும், ப்ரொடியூசரில் ஆட் பண்ண மாதிரியே. ஸோ நீங்கள் ப்ரொடியூசர் போயிட்டு நீங்கள் வந்து இந்த செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து ப்ரொடியூசருக்கு பதிலாக கன்சியூமர். ஸோ இந்த ஃபைல்ஸ் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். சரியா? இப்போ வந்து நம்ம இந்த கன்சியூமர் அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு கன்சோல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதே தான், இந்த கஃப்கா கன்சோல் ப்ரொடியூசர் பதில் கஃப்கா கன்சோல் கன்சியூமர் சர்ச். அடுத்தது பூட்ஸ்ட்ராப் சர்வர்ஸ், பூட்ஸ்ட்ராப் சர்வர். ஸோ ஏதாவது 2 ப்ரோக்கர் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது டாபிக். ஸோ நம்ம டாபிக் வந்து SSL டாபிக். அதுக்கு அடுத்தது ஃப்ரம் பிகினிங், அதாவது பிகினிங்லேருந்து எல்லா மெசேஜையும் நான் கன்சியூம் பண்ணுறேன்னு அர்த்தம். சரியா? அதுக்கு அடுத்தது ஒரு ப்ராப்பர்ட்டி consumer.config. ஸோ வந்து இப்போ நீங்கள் உங்களோட consumer.properties ஃபைல்ஸை வந்து இதுக்கு பாஸ் பண்ணிட்டுங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ரொடியூசர் மூலமாக அமைச்ச 2 மெசேஜும் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ SSL வந்து ஒர்க் ஆகுது கன்சியூமருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக போட்டு பார்க்குறேன். SSL ஒர்க்ஸ். ஸோ வந்துடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசரும் ஒரு கன்சியூமர் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து இந்த மாதிரி SSL கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம மெசேஜை வந்து கஃப்காவுக்கு எழுதணும். அப்புறம் கஃப்காலேருந்து ரீட் பண்ணணும். ஸோ பேசிக்காக என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரொடியூசரும் கன்சியூமரும் உங்களோட கஃப்கா ப்ரோக்கருக்கு வந்து SSL மூலமாக கனெக்ட் ஆகுது. ஓகேவா? பிளெயின் டெக்ஸ்ட் இல்லாமல் SSL மூலமாக கனெக்ட் ஆகுது. ஸோ இதோட வந்து நம்ம கஃப்கா ப்ரோக்கர் செக்யூரிட்டியை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா, எப்படி வந்து கஃப்காவில் வந்து SSL செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ முதல்ல வந்து நம்ம ஜூகீப்பர் செக்யூரிட்டியை பார்த்தோம். அதாவது எப்படி வந்து ஜூகீப்பரையும் அதுக்கப்புறம் ஜூகீப்பருக்கு கனெக்ட் பண்ணுற கிளையன்ஸ், உதாரணத்துக்கு ப்ரோக்கர், அதுக்கப்புறம் ஜூகீப்பர் ஷெல், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வந்து எப்படி SSL மூலமாக கான்ஃபிகர் பண்ணி எப்படி ஜூகீப்பரை செக்யூராக ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது
கஃப்கா செக்யூரிட்டியை பார்த்தோம். அதாவது எப்படி வந்து கஃப்கா புரோக்கர்ஸை வந்து எஸ்எஸ்எல் மூலமாக கான்ஃபிகர் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி வந்து கஃப்கா புரோக்கர்ஸுக்கு கனெக்ட் பண்ணுற கிளைண்ட்ஸு, உதாரணத்துக்கு ப்ரொடியூசர் அப்புறம் கன்சியூமர் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வந்து எப்படி எஸ்எஸ்எல் மூலமாக கான்ஃபிகர் பண்ணி கஃப்கா புரோக்கருக்கு எப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டாப்பிக்கு டேட்டாவை சென்ட் பண்ணலாம், டேட்டாவை ரீட் பண்ணலாம், இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்எல் செக்யூரிட்டி பார்த்த மாதிரி அடுத்த வீடியோவில் ஏஎஸ்எல் செக்யூரிட்டி இதை பார்க்கலாம். அதே மாதிரி அத்தரைசேஷன் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டியும் பார்க்கலாம். ஸோ அது அத்தரைசேஷன்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு டாப்பிக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் டேட்டா எழுதும் போது இந்த எஸ்எஸ்எல் அத்தன்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட்டா எழுதிட்டாங்க. பட் அத்தரைசேஷன்னா என்னென்னா, ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் மட்டும்தான் ஒரு டாப்பிக்கு டேட்டாவை எழுத முடியும். அதே மாதிரி ஒரு டாப்பிக்கு ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் மட்டும்தான் அந்த டேட்டாவை ரீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த அத்தரைசேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஸோ இந்த மாதிரி கஃப்காவை பற்றி உங்களுக்கு வந்து நிறைய படிக்கணும்னா என்னோட வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.